ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம செம டேஸ்டியான மசாலா பீனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா பீனட் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தூளுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பீனட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. உங்கள் கிட்ஸே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஏர்டைட் பாக்ஸில். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இன்னும் லைட்டாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பீனட்ஸை எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டதுமே எனக்கு வந்து நுரையா வருது. உடனே வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துடலாம். பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருக விட்டுடாதீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். இதுலேயே வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பீனட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சுகர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீனட் ஃப்ரை பண்ணும் போது அதில் பயன்படுத்தியிருக்க மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான். அது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த பவுடர் வந்து நீங்கள் எந்த ஸ்நாக்ஸுக்கு வேணாலும் தூவி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு பீனட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்கு. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா ஈவனாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மசாலா பீனட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.